புரட்சி தளபதி அவர்கள் முதல் அமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. 234 தொகுதியிலேயும் புரட்சி தளபதி தான் வேட்பாளர். அவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் வெற்றி பெறுவார். ஆகவே நம்மளுடைய நோக்கம், மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். 2 கட்சியுமே மாத்தி மாத்தி அவங்க நம்மள எவ்வளவு கார்னர் பண்றாங்க. அவங்க ஊழல் பண்ணது எல்லாம் யாருக்கு தெரியாது. என்ன, நம்ம புதுசா வந்திருக்கிறோம். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், எழுச்சியோடு இருக்கிறார்கள். இந்த ஆண்ட 2 கட்சிகளையும் ஊழல், மக்களை பத்தி யாரும் சிந்திப்பதில்லை. அவங்க எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதுல தான் குறியா இருக்கிறாங்க. ஆகவே மக்கள் மாற்றத்தை வேண்டும் என்பதை தெளிவாக இருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். பெரிய புரட்சி வெடிக்கும். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது அமையும். ஆகவே நாம் இந்த வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் மக்களிடத்தில் நாம் தெளிவாக கொண்டு போய் நாம் வெற்றி என்ற ஒற்றை வார்த்தையை, நாம் வெற்றி கனியை பறிப்போம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவில்லை என்றாலும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எங்களுக்கெல்லாம் அரசியல் ஆசான், முன்னாள் அமைச்சர், நாங்க அவர்கள் என்ன கட்டளை இடுகிறார்களோ, என்ன பணி செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக அவருடன் இருந்து களப்பணியை ஆற்றி நாம்